ஞானகேசன் சார். நன்றி. இருக்குதான். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நன்றி. அருண் பிரகாஷ் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அழகேசன் ஐயா வரீங்களா? நன்றி. நன்றிங்கம்மா. மாதம் ஒரு சிறப்பு சிந்தனையில் இன்று நம்மோடு திருமந்திரத்தில் வாழ்வியல் அப்படின்ற தலைப்புக்காக ஒரு அரை மணி நேரம் தன்னுடைய பிஸி ஷெடியூலுக்கு நடுவுல ஒரு சிறந்த உரையை கொடுக்க உள்ளார்கள். அவர்கள் பாத்தீங்கன்னா சித்திர இலக்கியம், வாசியோக கலைய பாமர மக்கள்கிட்ட எப்படி கொண்டு சேர்க்கிறது அப்படின்னு இந்த மாடர்ன் வேர்ல்டுலயும் அதற்கான ஒரு சிந்தனையோட பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சித்தர்கள் இருக்கின்ற அதீத ஆர்வம், அவர்களுடைய படைப்பு, அந்த அதீத மதிப்பின் காரணமாக நிறைய சித்தர் நூல்களை படிப்பது, சித்தருடைய ஆலயங்களை வழிபாடு செய்வது என 12 ஆண்டுகளாக ஒரு தேடுதல் இருப்பது தெரிய வருகின்றது. சரி, இவரும் எப்படின்னா நம்ம கவியர் செய்த மாதிரி உலகம் எல்லாம் சுத்திட்டு திங்க் குளோபலி அண்ட் ஆக்ட் லோக்கலி அப்படின்ற மாதிரி என்று இந்த பாரத பூமி ஆன்மீக பூமி அப்படின்றத உணர்ந்து திருப்பவும் தன்னுடைய ப்ரொஃபஷனல் எல்லாம் இந்த நிலைமைக்கு இறங்கி நம்மளோட எல்லாம் பயணித்துக் கொண்டு நமக்கையும் சிந்தனை சிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற அன்பர் அவர்கள் 3 காப்புரிமைகளை வைத்துள்ளார். 60க்கு மேற்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகளை இன்டர்நேஷனல் சயின்ஸ் புல்லட்டின்ல படைத்திருக்கின்றார். விருதுகள் பாருங்க, சிங்கப்பூர் இளம் ஆராய்ச்சியாளர் விருது, அப்புறம் டைபே டெக் அந்த யூனிவர்சிட்டியினுடைய விருது, அப்புறம் பெஸ்ட் ரிசர்ச்ன்றத அந்த யூனிவர்சிட்டியை கொடுத்திருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேல அந்த யூனிவர்சிட்டி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா, ரிசர்ச்சா, ரிசர்ச் கைடா இப்படிலாம் நிறைய ஒர்க் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. சொல்லிக்கிட்டே போலாம். பிரசன்ட்லி பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில ஜனவரி 2024 கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் ரிசர்ச் ஜாயின் பண்ணிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 3.5 வருஷங்கள் இங்கிலாந்துல சரே யூனிவர்சிட்டி, அப்புறம் குயின் மேரி யூனிவர்சிட்டி அங்க ஒரு 1.5 வருடங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிஃபோரா தன்னுடைய இளம் வயது பாத்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை அங்க 1980 ஜனவரி 12 பெரியவர்கள் பெரியசாமி திருமதி ரங்கநாயகி அவர்களுக்கு 2வது மகனாக பிறந்தவர். உடுமலைப்பேட்டையிலே பள்ளி படிப்பு இளங்கலை படித்துவிட்டு கோவை ராமகிருஷ்ணா வித்யாலயா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி எம்ஃபில் இதெல்லாம் கோயம்புத்தூர்ல பண்ணியிருக்கிறாங்க. இளங்கலை படித்துவிட்டு கோவை ராமகிருஷ்ணா வித்யாலயா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி எம்ஃபில் இதெல்லாம் கோயம்புத்தூர்ல பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பிஹெச்டி ஸ்காலர்ஷிப்போட தைவான் கூடிய கேபிட்டல்ல தைப்பே டெக் யூனிவர்சிட்டியில 2011 பாத்தீங்கன்னா எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி மின் வேதியியல்ல முனைவர் பட்டம் பெற்றிருக்கின்றார்கள். இந்த காலகட்டத்துக்கு தேவையானது ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபியூயல் இன்னும் கொஞ்ச நாள்ல பெட்ரோல் எவ்வளவு நாள் கிடைக்குன்னு தெரியாது. ஹைட்ரஜன் மூலமா நிறைய ரிசர்ச் நடந்துட்டு இருக்குன்ற விஷயங்கள்ல ஐயா அவர்களும் அது சம்பந்தமான டாக்டரேட் பெற்று இருக்கின்றார்கள். இவ்வளவுக்கும் சொந்தக்காரர் நம்முடைய அருண் பிரகாஷ் அவர்கள். சித்தர்களை பற்றியும் அது வாய்வியல்ல எவ்வாறாக பிணைந்து நமக்கு பயன்படுகின்றன என்பதையும் நமக்கு விளக்க வருகின்றார்கள். மிக்க நன்றி. வாருங்கள் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா. ஆண்டோர்கள் நிறைந்த அவைக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. கேள்வி ஞானம் அவைக்கு நான் பெரிதும் மதிக்கக்கூடிய அவைகள்ல கேள்வி ஞானம் அவை முதல் இடத்துல இருக்குன்னே சொல்லலாம். ஒரு
கடந்த 4 ஆண்டுகளாவே பாத்தீங்கன்னா இந்த அறை தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நிகழ்வுகள் வந்து வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் கலந்துக்கிறோங்க ஐயா. கௌரி அம்மா சொன்னாங்க, அவங்களுக்கும் மிக்க நன்றிங்க. அழகேசன் ஐயாவுக்கு இந்த வேலையில வந்து முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இத்தகைய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு மிக்க நன்றிங்க ஐயா. அதே போல வந்து இந்த வாய்ப்பு வந்து ராஜேந்திரன் ஐயா கேட்கும் தளத்துல கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க ஏற்படுத்தி கொடுத்த வாய்ப்புனே சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கான இந்த சிறப்பு விருந்தினர் இது வரும்போது பேசணும் அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டப்போ அவங்க வந்து அருண் பேசிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஒரு வாழ்வியலுக்கான ஒரு இதையும் அவர்கிட்டயே இந்த இடத்துல இந்த தலைப்பு கிடைச்சதா நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா வயதுல பெரியவங்க நம்ம அவங்களுக்கு பேசக்கூடிய கிடைத்த வாய்ப்பை வந்து சரி அருண் பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி வயசு வித்தியாசம் பார்க்காம கொடுத்து ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. ராஜேந்திரன் ஐயா மிக்க நன்றிங்க. தொடர்ந்து அவங்க கூட பயணிச்சுட்டு இருக்கோம். நிறைய முறை அவங்க ரொம்ப தன்மையாகவும் பணிவாகவும் பேசுவாங்க. நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மகரிஷி ஐயாவோட இதை பின்பற்றிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு பணிவு அதை வந்து அவர்கிட்ட இருந்து நான் கத்துக்கிறேன். அதே போல வந்து நம்ம கேள்வி ஞானம் அவையை பத்தி சொல்லணும்னா நான் பெரிதும் மதிக்கக்கூடிய சான்றோர்கள் நிறைந்த அவைன்னு சொன்னேன். குறிப்பா பாத்தீங்கன்னா முதல்ல எனக்கு இந்த அவை பத்தி தெரியாது. கிளப் ஹவுஸே நான் அப்ப பயன்படுத்தினது இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா மனைவி துணைவியார் வந்து எஸ்ஓ அவங்கதான் நமக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அதன் மூலமா தான் வந்து இந்த கிளப் ஹவுஸ்ல இவ்வளவு நல்ல விஷயங்களும் நிகழுது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே போல வந்து வள்ளி இருக்காங்க, அப்புறம் ரேவதி, இன்னும் மகேந்திரன் அண்ணா தளத்துலதான் முதல்ல பரிச்சயம். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம கேள்வி ஞானம் தளத்தை வந்து அறிந்து கொள்ள முடிந்தது. நிறைய கருத்துக்கள். அதே போல நான் எப்படி வந்து அழகேசன் ஐயாவை சொல்லி நன்றி தெரிவிச்சேன். அதே போல நம்ம தளத்துல பாத்தீங்கன்னா கிருத்திகா அம்மாவை நான் சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து அவங்களுடைய உரையை வந்து துவக்கத்துல ஆன்மீகத்துல அந்த பயணத்துல இருக்கும்போது அவங்க உரையை கேட்டா ஒரு தெளிவு இருக்கும். அதே போல ஏதோ வந்து ஒரு இணையத்துல பார்த்து அந்த ஒரு விளக்கங்களே இருக்க ஒரு முற்றிலும் மாறுபட்ட கோணத்துல இங்க நம்ம தளத்துல பகிர்ந்து கொள்ற எல்லாருமே முற்றிலும் மாறுபட்ட கோணத்துல சொல்லுவாங்க. அதுலயும் குறிப்பா யோக கருத்துக்கள் வந்து அம்மா கிட்ட இருந்து கத்துக்கும். அதே போல தியாகராஜன் ஐயா இப்ப அவையில இல்ல, அவங்களையும் குறிப்பிட்டாகணும். அவங்க வந்து அவங்க மூலமா நிறைய மகரிஷி ஐயாவுடைய அந்த வாழ்வியல், அவங்களுடைய அந்த யோக கருத்துக்கள், அதுவும் நிறைய ஞானம் பற்றி அவங்க நிறைய ஞானம்னு கூட தளம் இருக்கு, ஐயா துவங்கி இருக்காங்க. அந்த கருத்துக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கும் போது இன்னும் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்குது. அதே போல அர்த்தனாரி ஐயாவை குறிப்பிட்டு ஆகணும். தமிழ்னாலே வந்து எனக்கு முதல்ல தமிழ் ஆசிரியர்கள் வந்து கற்றுக் கொடுத்தவங்க ஞாபகம் வருவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அர்த்தனாரி ஐயா தான். ஏன்னா எந்த ஒரு தமிழ் சொல்லுக்கா இருந்தாலும் சரி அந்த வேர் சொல்லுல இருந்து எடுத்து விளக்கம் சொல்லுவாங்க. அதே போல எவ்வளவு திருமுறையாகட்டும், அது நிறைய இது சொல்லிட்டு அருட்பால இருந்தெல்லாம் அவங்க சொல்ற விளக்கங்கள் வந்து ரொம்ப ஈர்த்துங்கய்யா. மிக்க நன்றி. நீங்க எல்லாரும் தான் வந்து இந்த ஒரு ஈடுபாட்டையும் ஈர்ப்பையும் கொடுத்திருக்கீங்கன்னு சொல்லலாம். அதே போல இன்னும் ஒருவருக்கு நான் நன்றி சொல்லணும். நம்ம சத்யநாராயணன் ஐயா இருக்காங்க. சத்யநாராயணன் ஐயா பாத்தீங்கன்னா அவங்களையும் பார்த்து நம்ம வியப்போம். ஏன்னா வந்து நிறைய நூல்கள்ல இருந்து வித்தியாசமான கருத்துக்கள், அதே பயனுள்ள கருத்துக்கள், வாழ்வியலுக்கு தேவையான விஷயங்களை சொல்லுவாங்க. அதை ஒவ்வொரு சின்ன குறிப்புகளா எடுத்து படிப்பாங்க. அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து இப்ப எல்லாமே வந்து ஷார்ட்ஸ் வீடியோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பார்க்க ஆரம்பிச்ச உடனேயும் அது வந்து இப்ப மக்கள் அவ்வளவு விரைவா போயிட்டு இருக்கும் போது அந்த ஒரு தேவையை புரிந்துட்டு நீங்க அந்த பகிர்ந்து கொள்ளக்கூடிய பகிர்வு மிக்க பயனுள்ளதா இருக்கு. எல்லாருக்குமே நன்றி. நீங்க எல்லாருமே வந்து ஒரு முன்மாதிரியாகவும் எப்படி ஒரு சிறந்த முறையில வந்து சொற்பொழிவு அந்த ஒரு கருத்துக்களை பகிரணும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு முன்மாதிரியா இருக்கீங்கன்னு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அழகேசன் ஐயா வந்து குறிப்புகள்லாம் படித்தாங்க, எங்க வாசித்தாங்க, நல்ல சிறந்த முறையில அப்படியே சொன்னாங்க எப்படி எங்கெங்கெல்லாம் துவங்கணும்னு. என்னை பற்றி பெரிதா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. ஒரு அரசு பள்ளியில அரசு கல்லூரியில படித்துட்டு அடுத்தடுத்து வந்து இந்த ஒரு நம்ம டீச்சிங்ல இருக்கக்கூடிய ஒரு ஈடுபாடுனாலையும்
கற்பித்தல்லையும் அதே போல ஆராய்ச்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஈடுபாடுனாலையும் நம்ம என்ன எந்த ஒரு நிலையில இருந்து வந்தோமோ அதே போல மாணவர்களுக்கு அந்த ஒரு பிற்படுத்தப்பட்ட நிலை அல்லது ஒரு படிப்பதற்கு வந்து துவக்க நிலையில இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கறதான் ஒரு துவக்கத்திலிருந்தே ஒரு ஈடுபாடு. அதுதான் இப்ப வந்து துவக்கி பேராசிரியர் இப்ப வந்து துணை பேராசிரியரா ஆராய்ச்சியில ஈடுபட்டு வந்துட்டு இருக்கோம். இது எல்லாமே இறைவனுடைய கருளும் குருவருளும் திருவருளுக்கும் நன்றி. ஏன்னா நம்ம ஊருக்கு வர்றதுக்கு எவ்வளவோ முயற்சிகள் செய்தாலும் தடை இருக்கு. அந்த வகையில நன்றிங்க. அவங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்றைய தலைப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உண்மையா சொல்ல போனா எனக்கு நம்ம கேள்வி ஞானம் அவையில வந்து பேசுறதுக்கு வந்து ஒரு மிகுந்த அச்சம் இருக்கும். ஏன்னா எல்லாருமே சான்றோர் பெருமக்கள். அவங்க முன்னாடி நம்ம என்ன கருத்து புதுசா சொல்லிட போறோம்னு எனக்கு தெரியல. ஏன்னா இன்றைக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு ஒரு 1500க்கு 600 700க்கு மேற்பட்ட பாடலை பார்த்துட்டு வரும்போது ஒவ்வொரு வரி முதலாக பதம் பிரித்து அத்தனை பொருள் உணர்ந்திருக்காங்க. கிருத்தி அம்மா யோகம் சார்ந்து சொல்லுவாங்க, பக்தி சார்ந்து அத்தனாரியா சொல்லுவாங்க, விந்தியா அம்மா இருக்காங்க, கௌரி அம்மா. இப்படி எல்லாரும் சொல்லும் போது நான் என்ன புதுசா திருமந்திரத்துல சொல்ல முடியும்? சொல்ல போனா திருமந்திரத்தை முழுவதுமாக கூட நான் வாசிச்சது இல்லைங்கிறதான் உண்மை. ஏன்னா சில விஷயங்களை பகிரங்கமா சொல்லணும் இல்லைங்களா? அதனால உண்மையா சொல்றேன், நான் முழுவதும் 3000 பாடல்கள்ல மிக சொற்பமான பாடல்களை தான் வந்து வாசிச்சிருப்போங்க. தொடர்ந்து சித்தர் பாடல்கள்ல இருக்கக்கூடிய ஈடுபாடு அதை வந்து நம்ம தளத்துல சித்தரியல் சிந்தனைன்னு ஞாயிற்றுக்கிழமை சிந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு பாடல். ஆனா திருமந்திரத்தை பொறுத்த வரைக்கும் பொதுமுறை அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். பொதுமறை வந்து திருக்குறளை சொல்றோம், திருவள்ளுவர் இயற்றியது. அதே போல பாத்தீங்கன்னா திருமந்திரத்துக்கும் அந்த சிறப்பு இருக்கு. இது அத்தனாரி ஐயா கூட பலமுறை சொல்லியிருக்காங்க. திரு என்பது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு இறைவனுடைய குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாகவும், இறைவனால நம்ம மனிதர்களால ஞானியர்களால எழுதப்பட்ட பாடல், எழுதி வைக்கப்பட்ட பாடல்னே சொல்லலாம். திருக்குறள், திருமந்திரம், திருப்புகழ் இப்படி சொல்லிட்டே போலாங்க. அவ்வளவு சிறப்பான திருமந்திரத்துல நம்ம என்ன தலைப்பு எடுத்துட முடியும்னு பார்க்கும்போது ரொம்ப ஒரு தயக்கமா இருந்துச்சு. அழகேசன் ஐயா அதுக்கு பெரிதும் உதவி செய்தாங்க. அப்ப யாராவது சிறப்பு விருந்தினர் பேசியிருக்காங்களா அப்படிங்கும்போது ரோட்டரி பாஸ்கர் ஐயா பாத்தீங்கன்னா அவருடைய சொற்பொழிவு, அவர் பேசின அந்த சிறப்புரைய பகிர்ந்திருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா அவர் 1 to 10 வரைக்கும் அந்த 1, 2 அப்படின்னு குறிக்கக்கூடிய அந்த சொற்கள் குறித்த பாடல்களை எடுத்து ரொம்ப சிறப்பா வந்து சொல்லியிருந்தாருங்க. அது வந்து ரொம்ப, ஏன்னா 3000 பாடலையும் ஒரு அரை மணி நேரத்துல நம்ம எப்படி பகிர்ந்துட முடியும்? அதற்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பாடல்கள் தான் எடுத்தாகணும். அப்படி பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம யோக கருத்து புதுசா சொல்ல முடியாது நம்ம அவையில, அதே போல ஆன்மீக கருத்தோ அல்லது ஒரு பக்தி சார்ந்தோ சொல்ல முடியாது. அப்ப வாழ்வியலை எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு தோன்றுச்சுங்க. வாழ்வியல்னா எல்லாருக்குமே, ஒரு யோகம் சார்ந்து இருக்கவங்களுக்கும் சரி, பக்தி சார்ந்து இருக்கவங்களுக்கும் சரி, சாமானியர்களுக்கும் சரி, எல்லோருக்குமானதுதான் வாழ்வியல் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குங்க. இப்ப வாழ்க்கை முறையை பற்றி நம்ம ஏதாவது சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது திருமந்திரத்துல இருக்கா அப்படின்னு நம்ம தேடி பார்ப்போம் அப்படின்னு தோணுச்சுங்க. தேவையான வழிமுறைகள், அறநெறிகளை பற்றி நிச்சயமா கருத்துக்கள் நிறைய இருக்கும். அதே போல திருக்குறளுக்கும் திருமந்திரத்துக்குமே நிறைய ஒப்பீடு இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சதுங்க இந்த அறநெறி கருத்துக்களை தொடர்பாக பார்க்கும்போது. ஏன்னா இதுலயும் சரி, திருக்குறள்லயும் திருமந்திரத்திலும் சரி, திருக்குறளிலும் சரி, அன்பு, நிலையாமை, அப்புறம் பிறன்மனை நயவாமை, இது போல மகளிர் தினம் நேற்று தான் கொண்டாடணும், மகளிரை பற்றின ஒரு சமத்துவம், இது எல்லாமே பார்க்க முடியுது. அப்ப நம்ம வாழ்வியல் வந்து நமக்கு பொருத்தமானதா இருக்கும் அப்படின்னு. சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா சரி, தலைப்பு வாழ்வியல்னு கொடுத்துட்டோம். அதுல எங்க இருந்து துவங்குறதுன்னு எனக்கு தெரியலைங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா இதுல 221 தலைப்புகள் இருக்கு. திருமந்திரத்துல 9 தந்திரத்துல பாத்தீங்கன்னா 221 தலைப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அதுலயும் வந்து இந்த தந்திர அடிப்படையிலான பாடல்கள், அதாவது நம்ம குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பு பார்க்கும்போது சொல்லியிருந்தாங்க, சிவனடி என்கின்ற ஒரு ஆசிரியர் பாத்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு, இந்திய சரித்திர களஞ்சியத்திலேயே தந்திரம் என்பது நம்மளுடைய தென்னிந்தியாவில் துவங்கிதான் சிந்துவெளி, திபெத் அப்படின்னு போயிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இன்னும் ஒருத்தர் சொல்றாரு, எக்ரைன் பெலஸ் அப்படிங்கிறவரு அதே நூல்ல குறிப்பிட்டிருக்காரு, அதாவது தாய்மார்கள் போல இந்த நூல் வந்து தாய் வழியானது அப்படிங்கிற ஒரு செய்தியும் அவரு பகிர்ந்து
இருந்திருக்காருங்க. அந்த செய்தியும் சொல்லணும்னு நினைக்கிறேன். இவ்வளவு சிறப்பு நிறைந்திருக்கு. அப்ப எப்படி வந்து வாழ்வியலை பத்தி துவக்குவது அப்படிங்கும்போது நிறைய முறை பாத்தீங்கன்னா நமக்கு திரை இசை பாடல்களிலிருந்து நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். அது ஒரு கவிஞர் எழுதியிருப்பாரு. அவர் ஆனா ஒரு ஆன்மீக சிந்தனையோட எழுதினாரான்னு தெரியாது. ஆனா வந்து அதுக்குள்ள ஒரு ஆன்மீக கருத்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்படி ஒரு பாடல் தான் எனக்கு இந்த தலைப்பை எப்படி அணுகலாம் என்பதை கற்று தந்தது அப்படிங்கிற ஒரு சூட்சுமத்தை சொன்னதுன்னு கூட சொல்லலாம். இது நீங்க எல்லாருமே கேள்விப்பட்ட பாடல் தான். பாட்ஷா படத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாடல் வரும். அதாவது ஒரே ஒரு கதிரவன் தான் பகலுக்கெல்லாம். அப்ப சித்தர் இலக்கியங்கள் அத்தனை இலக்கியங்களுமே இறைவன் ஒருவன் ஒன்றானவன் அப்படிங்கறத திருமந்திரத்துல கூட முதல் பாடல்லையே துவங்கி இருப்பதை பார்க்க முடியும். அப்போ ஒன்றானவன் போது இந்த பாடல் ஏதோ சொல்ல வருவதை புரிந்து கொள்ள முடிஞ்சதுங்க. அந்த பாடல் பாத்தீங்கன்னா அது ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த பாடலை முழுவதுமா பகிர்ந்துக்கல, ஆனா அதுக்குள்ள ஒரு வரி பாருங்க. எட்டுக்குள்ள உலகம் இருக்கு ராமையா, அட ராமையா, நான் புட்டு புட்டு வைக்க போறேன் பாரையா. எட்டுக்குள்ள உலகம் இருக்கு ராமையா, புத்திக்கு எட்டும்படி சொல்ல போறேன் கேளையா அப்படின்னு அந்த பாடல் வருங்க. அதுல வந்து ஒரு எட்டா வந்துட்டே இருக்கும். முதல் எட்டில் ஆடாதது விளையாட்டல்ல, நீ இரண்டாம் எட்டில் கல்லாதது கல்வி அல்ல, மூன்றாம் எட்டில் செய்யாதது திருமணம் அல்ல, நான்காம் எட்டில் பெறாதது குழந்தை அல்ல, ஐந்தாம் எட்டில் சேர்க்காதது செல்வம் அல்ல, ஆறாம் எட்டில் சுற்றாதது உலகம் அல்ல, ஏழாம் எட்டில் காணாதது ஓய்வும் அல்ல, எட்டாம் எட்டுக்கு மேல இருந்தா நிம்மதி இல்லை அப்படின்னு வருங்க. இது ஒரு அழகான பாடலா எனக்கு தோணுச்சு. அப்ப ஒரு 8 அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இதற்கு பாஸ்கர் ஐயாவினுடைய உரையுமே துணை புரிந்துன்னு சொல்லலாம். ஏன்னா 10 எண்களை எண்ணிக்கை எடுத்தார் இல்லைங்களா. அப்ப இங்க 8ங்கிறது வாழ்க்கையை சொல்லக்கூடிய ஒரு எண்ணா நான் எடுத்துக்கிட்டேன். அதுல இருந்து 8 வரக்கூடிய பாடல்களை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு சிந்தனை தோணுச்சுங்க. அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இதுல ஏற்கனவே குறிப்பிட்டது போல 200க்கு மேற்பட்ட தலைப்புகள் இருக்கு. அதுல முதல் தந்திரம், ஒவ்வொரு தந்திரத்திலும் 8ஆம் தலைப்பு வரக்கூடிய இது, அதாவது 8னுடைய மடங்கா வரக்கூடிய தலைப்புகளை எடுத்துட்டு அதுல இருந்து ஒரு பாடலை எடுத்துக்கலாம், தெரிவு செய்துட்டு அது வாழ்வியலை எப்படி நமக்கு விளக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் தோணுச்சுங்க. அதுல பாத்தீங்கன்னா முதல் 8ல பாத்தீங்கன்னா இது முதல் 8 துவங்குவதற்கு முன்னாடியே இந்த முதல் தலைப்புலயே தந்திரத்துல ரொம்ப அழகா திருமந்திரத்துல திருமூலர் ஐயா கொடுத்திருக்காருங்க. எப்படி முதல் 8ல் விளையாட்டல்லன்னு வரும், 2ஆம் 8ல் கல்லாதது கல்வி அல்ல அப்படின்னு அந்த பாடல்ல வந்தது இல்லைங்களா. இதுல பாத்தீங்கன்னா 20ஆம் தலைப்புல கல்வியை வைத்திருக்கிறார் திருமூலர் ஐயா. அதே போல 21வது தலைப்புல பாத்தீங்கன்னா கேள்வி கேட்டு அமைதல் அப்படிங்கிற ஒரு தலைப்பும் இருக்குங்க. அப்ப கல்வி கேட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இல்லறவியல் அப்படிங்கிற ஒரு இதற்குள்ள ஒவ்வொருவருமே நம்ம அடியெடுத்து வைக்கிறோம். அப்ப வாழ்வியலுக்கு மிகவும் அடிப்படையாக இருப்பது பாத்தீங்கன்னா இந்த இல்லறவியலில் நம்ம ஒரு பண்பட்ட மனிதராக நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அது கணவனுக்கும் சரி மனைவிக்கும் சரி. அப்ப இல்லற ஒழுக்கத்தை போதிப்பதற்கு இங்கு நம்ம திருவள்ளுவரையும் துணைக்கு எடுத்துக்கொள்ளலாம்னு தோணுதுங்க. ஏன்னா அவர் பாத்தீங்கன்னா அறத்தை வலியுறுத்தி இருக்காரு. அவர் பாயிரவியல், இல்லறவியல், துறவியல், ஊழியல்னு சொல்லிட்டு அறத்துப்பால்ல பிரித்து சொல்றாரு. 4 தொகுதிகளை நமக்கு கொடுத்திருக்காங்க, அதிகாரங்களா. அதுல பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் ஒத்து போறதை பார்க்க முடிஞ்சு. ஏற்கனவே குறிப்பிட்டது போல அன்புடைமையை சொல்றாரு. அடுத்தது நடுவு நிலைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை. அப்ப ஒழுக்கமுடைமை திருமந்திரத்திலும் கூறப்பட்டிருக்கிறது. அதே போல திருக்குறளிலும் கூறப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமையை பார்க்க முடியுதுங்க. அதுல முதல் தந்திரத்துல 8ஆம் தலைப்பு பாத்தீங்கன்னா பிறன்மனை நயவாமை. இது வாழ்வியலுக்கு ஒரு மிகவும் முக்கியமானது. ஏன்னா கல்வி கற்றோம், பொருள் எல்லாம் ஈட்டிறோம். ஏன்னா இதுலயே முதல் தந்திரத்திலேயே பாத்தீங்கன்னா உடல் நிலையாமை, யாக்கை நிலையாமை, செல்வம் நிலையாமை அதெல்லாம் சொல்லிடுறாரு திருமூலர் ஐயா. அப்ப அதற்குள்ள நம்ம பெரிதா போக, ஏன்னா திருக்குறள் வாசித்தவர்கள் அனைவருக்கும் சரி, திருமந்திரம் வாசித்தவர்களும் முதல் தந்திரம் எப்படியும் பாடல்கள் நம்ம பார்த்திருப்போம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த நிலையாமை தத்துவம் சித்தர் பாடல்கள், சித்தர் இலக்கியங்கள்ல பெரும் வாரியாக சொல்லப்பட்டிருக்குங்க. ஆனா இந்த 3 கருத்துக்களுமே எல்லோருக்கும் சென்று சேர்ந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த தலைப்பு பிறன்மனை நயவாமை அப்படிங்கிறது மிகவும் முக்கியமா இருக்கிறதுனால அந்த ஒரு பாடலை 8ன்னு வரக்கூடிய 8ஆம் தலைப்புல ஒரு பாடல், 201வது பாடல், அது ரொம்ப விரைவா பார்த்தலாம் நினைக்கிறேங்க. அந்த பாடல் பாத்தீங்கன்னா ஆத்த மனையால் அகத்தில் இருக்கவே காத்த மனையாலை காமுறும் காலைய
காய்ச்ச பலாவின் கனியுண்ண மாட்டாமல் ஈச்சம்பலத்துக்கு இடருற்றவாறே, ஈச்சம்பலத்துக்கு இடருற்றவாறே. இதுதான் இந்த பாடல்ங்க. இதுல பாத்தீங்கன்னா இது ரொம்ப எளிமையான பாடல். அதாவது தன்னுடைய இல்லத்திலேயே வந்து திருமணமான மனைவி, அன்பான மனைவி. சோ இதுவும் வந்து வாழ்வியலுக்கு தேவையானது. இல்லறத்துக்கு வந்து அன்பு என்பது மிகவும் அவசியமாகின்றது. கணவன் மனைவி குழந்தைகளிடையே அன்பு, இது எல்லாமே தான் ஒரு நல்லறத்தை வந்து வளர்க்கும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்படி அன்பான மனைவி தமது வீட்டுல இருக்கும்போது மற்றொருவர் திருமணம் செய்து கொண்ட ஒரு பெண்ணை அவருடைய துணைவியர் மீது ஆசைப்படும் இளைஞர்கள் வந்து எப்படி ஒப்புமை சொல்றாருன்னா, தமது வீட்டில் இருக்கக்கூடிய கொல்லைப்புறத்துல ஒரு காய் பழுத்து தொங்கும் பலாப்பழத்தை சாப்பிட விரும்பாமல் எங்கோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய முட்காட்டு செடிகளுக்கு நடுவுல வளர்ந்து கிடைக்கும் ஈச்சம்பழத்துக்கு ஆசைப்படுறது போலங்கிறார். இது ஒரு ரொம்ப அழகான, நீங்க சித்தர் இலக்கியத்துல பார்க்கலாம். இது போல ஒரு ஒப்புமைகளை வந்து நம்ம சொல்லி இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு சிறப்பான ஒரு பாடலா பார்க்கிறேன். மன்னிக்கிறேன், ஏதோ இணைப்புல வந்து இதா இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஐயா கேக்குதாங்க ஐயா? ஏதோ நெட்வொர்க் பண்ண முடியுமா பாருங்க மைக். சரிங்க, நல்லதுங்க ஐயா. அடுத்தது வந்து முதலாம் தந்திரத்திலேயே வந்து 2ஆம் எட்டுன்னு வரக்கூடிய ஒரு தலைப்பை எடுத்துக்கலாம் நினைக்கிறேங்க. 16ஆம் தலைப்புல பாத்தீங்கன்னா அறம் செய்வான் திறம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இல்லறத்திலும் இருந்து கொண்டே அறம் செய்வது மிகவும் அவசியமாகிறது. எந்த மாதிரியான அறம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது அறத்திலேயே வந்து நிறைய பாடல்கள் அறத்துப்பால்ல நம்ம சொல்லிட்டு போலாம், திருக்குறளை வந்து மேற்கோள் காட்டி. ஆனா திருமந்திரத்துல பாத்தீங்கன்னா 252வது பாடல் இது மிகவும் பிடித்த பாடல்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்ப வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு அறம், ஒரு தானம் செய்யுங்க, தியானம் செய்யறதுக்கு நம்ம நிறைய வழிமுறைகள்லாம் யோசிச்சு செய்யணும். தானம் செய்யறதுக்கு என்ன இருக்கோ அதை நம்ம உடனே எடுத்து கொடுத்துடலாம். அத திருமூலர் ஐயா ரொம்ப அழகா சொல்றாரு இந்த 252வது பாடல்ல. இந்த பாடல் பாத்தீங்கன்னா, யாவர்க்கு மாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்கு மாம் பசுவுக்கொரு வாயுரை, யாவர்க்கு மாம் உண்ணும் போதொரு கைப்பிடி, யாவர்க்கு மாம் பிறர்க்கு இன்னுரை தானே, யாவர்க்கு மாம் பிறர்க்கு இன்னுரை தானே. அதாவது இந்த பாடல்ல பாத்தீங்கன்னா இனிய உரைகளை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும், இனிய சொல் பேசணும் அப்படிங்கிறதையும் இந்த பாடல்ல சொல்லிட்டாரு. அதே போல பாத்தீங்கன்னா இந்த 3 அடிகள்லயே வந்து எப்படி ஒருத்தர் தானம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லுகிறார். அதாவது இறைவருக்கு ஒரு பச்சிலை கொடுத்தா போதும், ஒரு சின்ன பச்சிலை. அப்ப வந்து நம்ம ஒரு மெனக்கெட்டு எதோ படைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவையில்லை. ஒரு அன்பான உள்ளம் கொண்டு ஒரு சிறிய ஒரு துளசி இலையோ, ஏதோ ஒரு பச்சிலை, ஒரு வில்வ இலையோ, எதை நம்ம வந்து அன்போடு கொடுத்தாலும் இறைவன் ஏற்றுக்கொள்கின்றான் அப்படிங்கிற ஒரு உண்மையை நமக்கு வந்து உணர்த்துகின்றார். அதே போல யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை. நீங்க எதோ அன்னதானம் பண்றோம் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுல பண்ணலினாலும் ஒரு கைப்பிடி புல் ஒரு பசுவுக்கு கொடுத்தா கூட போதும்னு சொல்றாரு. அதே போல யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, நம்ம சாப்பிடும் போது ஒரு பருக்கை கூட ஒரு எறும்புக்கு கொடுத்தா கூட போதும். ஒரு கைப்பிடி உணவு யாராவது உணவுன்னு கேட்டு வந்தா கொடுத்தா போதும்னு சொல்றாரு. அப்ப இல்லறத்தில் நல்லறமாக அறத்தை வந்து திருமூலரையா வளர்ப்பதற்கு ஒரு உபாயம் சொல்கின்றார் இந்த பாடலின் மூலமாக அப்படிங்கிற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேங்க. அடுத்தது சரி, இல்லறத்தில் வந்து நல்லறம் வந்து விட்டது, துணைவியிடம் அன்பு செலுத்துகின்றோம், அறத்தை வளர்க்கின்றோம், நல்ல தானம் எல்லாம் செய்கின்றோம், அதற்கும் சொல்லிவிட்டார். அடுத்தது பாத்தீங்கன்னா நல்ல பழக்கங்கள் தீய பழக்கங்கள் எப்படியுமே இரண்டுமே நம்ம பழகுவதற்கான வாய்ப்பு இருக்கும். அப்ப இதை வந்து நம்ம ஒரு நல்ல பழக்கங்களை எப்படி நமக்கு அறிமுகம் படுத்துகிறார் என்றால் கல்லுண்ணாமை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துல வந்துங்க. இது 3ஆம் எட்டுல வரக்கூடிய முதல் தந்திரத்துல வரக்கூடிய 3ஆம் எட்டுல வரக்கூடிய பாடல். அந்த பாடல் பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு அற்புதமான பாடல். சித்தம் உருக்கி சிவமாம் சமாதியில்
ஒத்த சிவானந்தம் ஓவாத தேரலை சுத்த மது உண்ண சுவானந்தம் விட்டு நித்தல் இருத்தல் கிடத்தல் கீழ்மை காலே அப்படிங்கிறாரு. அதாவது இந்த பாடல் ரொம்ப அற்புதமா அந்த சிவானந்தமாகிய தேரல், அந்த அமிர்தத்தை வந்து நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கு. அந்த சிவமாம் சமாதி நிலையில் இருந்து நம்ம அதை பெற வேணும். அதை விடுத்து இந்த மது உண்டு ஒரு தற்காலிகமாக கிடைக்கக்கூடிய மயக்க நிலை, அதை நிற்றல் இருத்தல் கிடத்தல் 3 நிலைகளா சொல்றாரு. அது வந்து கீழ்மை காலே, நம்மை வந்து கீழ்மைப்படுத்தி விடும் அப்படிங்கிற ஒரு நல்லொழுக்கத்தை போதிக்கக்கூடிய ஒரு பாடலா இருக்குங்க. அடுத்த முதல் தந்திரத்துல இது போல 3 எட்டுக்களாக பாடலை பார்த்தோம். 2ஆம் தந்திரத்துல பாத்தீங்கன்னா 25 தலைப்புகளை வைத்திருக்கிறார் ஐயா. இதுல 24ஆம் தலைப்பை மட்டும் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேங்க. 3 எட்டாக பார்க்கலாம். இதுல பொறை உடைமை, அதாவது பொறுமை அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு பண்பை சொல்லக்கூடிய ஒரு பாடல். பொறையுடைமை திருக்குறளிலும் பார்க்க முடியும். அதில் நிறைய பாடல்கள் 10 பாடல்கள் இருக்கின்றது. இதுல நம்ம ஒரு பாடல்களை மட்டும் எடுத்துக்கலாம். 2ஆம் தந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா 539வது பாடல் நம்ம எடுத்துக்கலாம். இந்த பாடல்ல பாத்தீங்கன்னா இது நமக்கு ஒரு நல்ல பண்பையும் சொல்ற மாதிரி இருக்கு, அதே போல பொறுமையா இருக்கணும் அப்படிங்கறதையும் சொல்ற மாதிரி ஒரு பாடல். ரொம்ப எளிமையான உமை இந்த பாடலையும் பயன்படுத்தி இருக்காரு. அந்த பாடல் பாத்தீங்கன்னா, பற்றி நின்றார் நெஞ்சில் பள்ளிதான் ஒன்றுண்டு முற்றி கிடந்தது மூக்கையும் நாவையும் தெற்றி கிடந்து சிதைக்கின்ற சிந்தையுள் வற்றாதொழிவது மாகமையாமே, வற்றாதொழிவது மாகமையாமே அப்படின்னு வந்து இந்த பாடல் சொல்லியிருக்காரு. இந்த பாடலை நம்ம வாழ்வியலுக்கு வந்து தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, ஒரு பள்ளி பாத்தீங்கன்னா ஏதாவது ஒன்றை பற்றி கொண்டா அதை விடாதுன்னு சொல்லுவாங்க. செவுத்திலேயே நீங்க பார்க்கலாம், அப்படியே பற்றி நிற்கும். அப்ப நம்ம வாழ்க்கையில உயர்வதற்கு ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி கொள்ள வேண்டும். நல்ல விஷயங்களை பற்றி கொள்ளணும்னா, நல்ல சிந்தனைகளை பற்றி கொண்டால் உயர்வது என்பது எப்படி பள்ளி அந்த செவுற்றை பற்றி கொண்டு மேலே உயர்கின்றதோ, ஒரு நல்ல சிந்தனையை பற்றி கொண்டு நம்ம மேல் நோக்கி உயர முடியும் என்பதற்கு இந்த பாடல் ஒரு எடுத்துக்காட்டா நம்ம சொல்லலாங்க. அதே போல இந்த பாடல்ல பாத்தீங்கன்னா, மூக்கையும் நாக்கின் வழியே மந்திரமும் அடக்கி சிந்தனையை பல எண்ணங்களில் விடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு சிந்தனையை பற்றிக்கணும், பல சிந்தனைகள்ல போகாம ஒரு சிந்தனையை பற்றி கொள்ளும் போதுதான் உயர்வு என்பது வரும். அதற்கு பொறுமை மிக அவசியம் அப்படிங்கிறத இந்த பாடல்ல வந்து சொல்றாரு. அப்படி எப்படி வந்து ஒரு தவத்தில் இருப்பவருக்கும் பொறுமையோடு இருக்கும் போதுதான் அந்த அமிர்தம்ங்கிறது கிடைக்குமோ, அதே போல வாழ்வியலில் இருக்கக்கூடிய இல்லறத்தில் இருப்பவர்களும் நம்ம ஒரு விஷயத்தை ஒரு சிந்தனையை பற்றி கொண்டு விடாது அதில் வந்து நம்ம ஒரு கவனத்தை செலுத்தி உழைக்கும் பொழுதுதான் நமக்கு அதனுடைய பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த ஒரு செய்தியா வந்து நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேங்க. அடுத்தது வந்து 3ஆம் தந்திரம் போயிடலாம். இதுல 21 தலைப்பு இருக்கு. அதுலயும் 8ஆம் தலைப்பு தியானம். சரி, இப்ப நல்ல சிந்தனை பார்த்தாச்சு, நிறைய நல்ல விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொண்டாச்சு. கல்லாமையை ஒதுக்கி விடலாம், கல்லுண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். தீய பழக்கங்களையும் ஒதுக்கியாச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா தியானத்துக்கு நம்மை வந்து அழைத்து போறாங்க. இது அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, கிருத்திகம்மா திருமந்திரத்துல வந்து திருமூலர் ஐயா நம்மை கரம் பற்றி அழைத்து செல்வார்னு அப்படிதான் பார்த்தோங்க. தியானத்துக்கு நம்ம எப்படி கூட்டிட்டு போறாருன்னு இந்த பாடல்ல பார்க்கலாம். மனத்து விளக்கினை மாண்பட ஏற்றி சினத்து விளக்கினை செல்ல நெருக்கி அனைத்து விளக்கும் திரியாக்க தூண்ட மனத்து விளக்கது மாயா விளக்கே. அதான் இந்த பாடல் வந்து இன்றைக்கு பார்த்த பாடல் கூட ஒரு ரொம்ப பொருத்தமா இருக்கு. அம்மாவும் ஐயாவும் பயந்துட்டாங்க அந்த கார் ஒளி அப்படின்னு சொல்லி. அர்த்தனாரியா சொல்லும் போது கூட சொன்னாங்க, எல்லா உயிர்களுக்கும் எல்லா உலகங்களுக்கும் கருணையோடு இறங்கி வருகின்றது. அதே போல கொழுந்து அப்படிங்கிறது கூட அம்மா சொன்னாங்க, அந்த ஏற்றி வைக்கும் போது தீண்டும் போது அந்த ஒரு கொழுந்து போல எரியும், ஆனா அந்த கருமை நிறத்துல படியும் அப்படிங்கிற ஓமையெல்லாம் பார்த்தோம். இந்த பாடல்ல வந்து அது ரொம்ப
அழகா இருக்குங்க. தியானத்துக்கு வந்து மனதை எப்படி பக்குவப்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிற சொல்றாரு. அப்ப ஒளி பிரகாசமா மேல் நோக்கி செல்லணும் அப்படிங்கிறதுக்கு வந்து கோபமாகிய அக்கினியை வந்து வெளியே போகும்படி செய்யணும்னு சொல்றாங்க. அப்ப இதுவும் ஒரு நட்பண்பை நம்மிடையே வளர்க்கின்றார். வாழ்வியலுக்கு தேவையான நட்பண்பு சினத்தை அறுக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப சினத்தை அறுப்பது அப்படிங்கிறது அக்னி வெளியே போகும்படி செய்தல் அப்படின்னு சொல்றாரு. அக்னியாக கோபத்தை வந்து ஊமைப்படுத்தி சொல்றாரு. அப்படி போகும் பொழுதுதான், நம்மை விட்டு கோபம் நீங்கும் போதுதான் சிவ ஒளி நமக்குள்ள தோன்றும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகா சொல்றாரு. சுழுமுனை, அது இந்த சிவ ஒளி தோன்றுவது என்பது சுழுமுனை நாடி, சுழுமுனையை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்தில் ஒளி தோன்றும், தெளிவு பிறக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப அந்த ஒளி தோன்றுவதற்கு வந்து திரி போல இருப்பதுதான் தியானம். அந்த எப்படி வந்து அந்த ஒளி விளக்கில் ஏற்றுவதற்கு திரி இன்றியமையாதோ அது போல நம்ம தியானம் நமக்கு திரியை போன்றது. அதை வந்து நம்ம கைவரப்பெற்றால்தான், குருவின் அருளால் கைவரப்பெற்றால்தான் நமக்குள்ளே இந்த சிவ ஒளி என்பது தோன்றும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தையும் சொல்றாரு. கோபம் சினம் மறுத்தலையும் இந்த பாடல்ல நமக்கு ஒரு வாழ்வியலா குறிப்பிட்டிருக்காருங்க. இது போல வந்து ரொம்ப அற்புதமான பாடல்கள் 3 தந்திரத்திலுமே வந்து ரொம்ப சிறப்பான பாடல்கள் வாழ்வியலுக்கு தேவையானது இருக்கு. 4ஆம் தந்திரத்துக்கு போயிடலாம். இதுல 13 தலைப்புகள் இருக்குங்க. இதுல 8ஆம் தலைப்புல வந்து பாத்தீங்கன்னா இல்லறவியல், இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணைலாம், இதெல்லாம் திருக்குறள்ல வரும். ஆனா இங்க வந்து அவரு வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் தலைப்பு என்பது ஆதார வாதயம். அப்ப இந்த தலைப்பு 8ன்னு எண்ணிக்கை வருது. இதை எப்படி வந்து இல்லறத்தோடு ஒப்பிடுவது அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை வந்துச்சுங்க. ஆனா இதுல இது எல்லாமே ஆதார சக்கரங்களை பற்றிய பாடல்களா இருக்கும். அப்ப ஒரே ஒரு பாடல்ல மட்டும் இல்லறத்துக்கு தேவையான ஒரு விஷயம் இருப்பது போல தோன்றுச்சுங்க. அந்த பாடல் பாத்தீங்கன்னா 1157ஆம் பாடல். அந்த பாடல் பாருங்க. மாது நல்லாலும் மணாளன் இருந்திட பாதி நல்லாலும் பகவனுமானது சோதி நல்லாலை துணை பெய வல்லீரேல், சோதி நல்லாலை துணை பெய வல்லீரே, வேதனை தீத்தரும் வெள்ளடையாமே, வேதனை தீத்தரும் வெள்ளடையாமே. இது 1157ஆவது பாடல். இந்த பாடல்ல பாத்தீங்கன்னா இந்த புலநடக்கத்தை எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த பேரழகோட இருக்கக்கூடிய இறைவி இறைவனோடு சேர்ந்து சரிபாதியாக இருக்கின்ற போதுதான் சோதி வடிவத்தில் பூரண சக்தியாக வீற்றிருக்கின்றாள் அப்படின்னு சொல்றாரு. இப்ப சிவம் மட்டும் இருக்கும் போது பேரொழியா பூரணமா இருப்பதில்லை. அப்ப இல்லறத்தில் வந்து ஒரு பூரணத்துவம் என்பது கணவன் மனைவி இருவரும் இணைந்து ஒருமித்த முகமாக பயணிக்கும் பொழுதுதான் பூரணத்துவம் இல்லறத்தில் கிடைக்கின்றது என்ற ஒரு அற்புதமான செய்தியை இந்த பாடல்ல வந்து சொல்லியிருக்காருங்க. அதே போல இந்த இறைவியை வந்து உயிர்களுக்கு துணையாக பெற்றுக்கொண்டுதான் வினைகளிலிருந்தும் நம்ம நீங்க முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். மாசு மலங்களை அகற்றி தூய்மையாக்கி அருளுகின்றால் இறைவி அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்ப இல்லறத்தில் கணவனும் மனைவியும் இந்த ஒரு சமத்துவம் இருக்கு இல்லைங்களா? கணவன் மனைவிக்கு ஒரு இடத்தை சமமா கொடுக்கிறது, மனைவி கணவனுக்கு கொடுக்கிறது. இப்படி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தும் அந்த சமத்துவத்தை வந்து கடைபிடிக்கும் பொழுதுதான் ஒரு பூரணத்துவம் இல்லறத்தில் என்பது கிடைக்கும். அதே போல குற்றங்கள் எல்லாம் நீங்கும். அப்படி இங்க பாடல்ல வந்து மாசு மலமெல்லாம் இறைவி நீக்குகிறாள்னு சொல்றோம். அப்ப கணவன் மனைவி இருவருமே இணைந்து அந்த என்ன சின்ன சின்ன குற்றங்கள் நமக்குள்ள தோன்றும் இல்லைங்களா, அதையெல்லாம் நீக்கலாம். அதற்கு இறைவனும் இறைவியும் நமக்கு துணை நின்று வழி நடத்துவார்கள் அப்படிங்கிறத நம்ம வாழ்வியலுக்கு ஏற்ற ஒரு செய்தியாக இந்த பாடலில் நான் எடுத்துக்கிறேங்க. அதே போல 5ஆம் தந்திரத்துல 20 தலைப்பு இருக்குங்க. இப்ப வந்து தியானம் பார்த்துட்டோம், இல்லறத்தில் எப்படி வந்து சமத்துவத்தை நிலைநாட்டுவதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து ஞானம். ஞானம் என்பதற்கு வந்து ஒரு வரையறையே சொல்ல முடியாது. எதுவும் இல்லாம சும்மா இருப்பதுதான் வந்து சுகம்னு சித்தர் பாடல் சொல்லும் போது ஞானத்துக்கு என்ன ஒரு விளக்கம் சொல்லிவிட முடியும்? ஆனா திருமூலர் ஐயா வந்து நமக்கு சொல்றார், அதிலும் ஞானம் பெறுவதற்கு என்ன சிறந்த குணநலன்கள் இருந்தால் நமக்கு வந்து ஞானம் வந்து சித்தியாகுங்கிறது சொல்றாருங்க இந்த 5ஆம் தந்திரத்துல. இதுவும் பாத்தீங்கன்னா 20 தலைப்புகள் இருந்தாலும் 8ஆம் தலைப்பான ஞானத்தை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு தோணுச்சுங்க. இதுல பாத்தீங்கன்னா பாடல் 1471 5ஆம் தந்திரத்துல இறைவனை அடைவதற்கு எந்த வழியில் செல்லாம்ங்க சொல்றாரு. அறிவு அடக்கம் அன்பின் உடனே பிரியா நகர் மன்னும் பேரருளாளன்
குறியும் குணமும் குறைகளல் நீங்கா நெறியறிவாக்கிது நீ தோணியாமே, நெறியறிவாக்கிது நீ தோணியாமே. அதாவது உண்மையான அறிவும் பணிவும் எண்ணமும் இருந்தால் இறைவன் மேல கொண்ட அன்பு என்பது என்றும் இறைவன், அதாவது அடியார்களை விட்டு பிரியாமல் இறைவன் உடன் இருப்பார்னு சொல்றாங்க. உண்மையான அறிவு, பணிவுடைமை, எண்ணம், இது மூன்றும் இருந்துச்சுன்னா, இறைவனை குறித்தே சிந்திக்கக்கூடிய எண்ணம் இருந்துச்சுன்னா ஞானம் என்பது நிச்சயமாக சித்தியாகும் அப்படின்னு சொல்றாரு. அதே போல நல்ல குணமும் பேரழகு வாய்ந்தவனாக இறைவனினுடைய திருவடிகளை குறிப்பிட்டு, அந்த பேரழகும் நல்ல குணமும் கொண்ட திருவடிகளை அடைய வேண்டும் என்றால் நம்மிடையே நல்ல குணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த நல்ல பண்புகள் தான் ஞானம் பெறுவதற்கு அடிப்படையான பண்புகளாக திருமூலர் ஐயா குறிப்பிடுறாருங்க. இதுல 6ஆம் தந்திரம் எடுத்துக்கலாம். இது 8ஆம் தலைப்பு. இதுல பாத்தீங்கன்னா இப்ப தவம் எல்லாம் மேற்கொண்டு வந்துட்டு இருக்கோம். எப்படி நல்ல பண்புகள் எல்லாம் வளர்த்துக்கணும். இருந்தாலும் சில வேளைகளில் போலியான விஷயங்களும் நம்ம இடையே வந்துரும். அப்ப அவவேடம் பூணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு தலைப்பு தான் இது. அவவேடம் என்பது அந்த பாடல் பாத்தீங்கன்னா 1657வது பாடல். அந்த பாடல் என்னன்னு பார்க்கலாங்க. இன்பமும் துன்பமும் நாட்டாரிடத்துள்ள நன்செயல் புன்செயல் ஆமந்த நாட்டிற் காமென்ப வீரை நாடி நாடொரு நாட்டினில் மண்பதை செப்பம் செயல் வையம் வாழுமே, மண்பதை செப்பம் செயல் வையம் வாழுமே. அதாவது ஒரு நாட்டில இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா, இந்த பாடல் அவர் சொல்லக்கூடிய செய்தி, நன்மையான செயல்களும் தீமையான செயல்களுமே தான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை இன்பம் வருமா துன்பம் வருமா என்று நிர்ணயிக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு நாட்டுக்கே பாத்தீங்கன்னா, ஒரு நாட்டில் உள்ளவர்கள் செய்கின்ற நன்மையான செயல்கள் நன்மையையும் தீமையான செயல்கள் தீமையையும் பயக்கும்னா, இல்லறத்தில் இருக்கக்கூடிய நாம் வாழ்வியலாக பார்ப்பது ஒரு கணவன் மனைவி குழந்தைகள் இவர்கள் அனைவரும் சேர்ந்துதான் ஒரு குடும்பம் போது ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய நல்ல செயல்கள் மட்டுமே அந்த குடும்பத்துக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். தீய செயல்கள் அந்த குடும்பத்தில் ஒரு துன்பத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல செயலை நல்ல செய்தியை இந்த பாடலில் வைத்திருப்பதாக திருமூலர் ஐயா வைத்திருப்பதாக பார்க்கிறேங்க. அதனால நம்ம நல்ல செயல்களை செய்வோம், முடிந்த வரைக்கும் நல்ல அறத்தை வளர்ப்போம் அப்படிங்கிற அளவுல நான் பாத்துக்கிறேங்க. ஐயா 7:30 மணி ஆயிடுச்சுங்க. நம்ம ஒரு 8 பாடல்கள் கிட்ட பார்த்திருக்கோங்க, 8 பார்த்து. அதனால நான் இந்த பாடல்களோட நிறைவு செய்துக்கலாம் நினைக்கிறேங்க. அரை மணி நேரம் கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள் பகிர்ந்து கொள்ளணுங்கிறதுனால அந்த மாதிரி பகிர்ந்துக்கலான்னு. இன்னும் நிறைய வாய்மை குறித்தெல்லாம் பாடல்கள் இருக்குங்க. அந்த நேரம் கருதி நான் என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். இதுல நிறைவான இதை மட்டும் 8ஆம் தந்திரத்துல ஒரு பாடல் வரும், 40வது தலைப்புல அவா அறுத்தல்னு சொல்லிட்டு. அந்த பாடல் பாத்தீங்கன்னா, ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள் ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமாமே, ஆசை விட விட ஆனந்தமாமே. அப்ப ஆசை ஈசனோடு இருப்பினும் ஆசையை அருமீன்கள் அப்படின்னு திருமூலர் ஐயா ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்காரு. இதுல நமக்கு வாழ்வியலுக்கு இத்தனை நல்ல விஷயங்கள் இருக்குன்னா, இன்னும் வாய்மை பற்றியெல்லாம் பாடல் இருக்கு. அதெல்லாம் பகிரணும்னா இன்னும் நேரம் அதிகமா தேவைப்படும். ஆனா திருக்குறளிலும் நம்ம வாய்மையை பத்தி வலியுறுத்தி இருக்காரு திருவள்ளுவர் ஐயா. அதனால எல்லோருக்குமான வாழ்வியலுக்கான 2 சிறந்த பொதுமறைகளாக தான் திருக்குறளையும் திருமந்திரத்தையும் பார்க்கின்றோம். இந்த 9ஆம் தந்திரத்துல 8ஆம் பாடல்ல பாத்தீங்கன்னா தலைப்புல திருக்கூத்து தரிசனம். அத்தனை இதுவரைக்கும் சொல்லப்பட்ட பகிரப்பட்ட அத்தனை செய்திகளுமே ஒரு அற்புதமான வாழ்வியலை ஒவ்வொரு தனி மனிதனும் அந்த குடும்பமும் குடும்பத்தாரும் வாழ்ந்து ஒரு சிறந்த நிலையை அடைய வேண்டும் என்பது அதனுடைய நிறைவான ஒரு இதா பார்ப்பது திருக்கூத்து தரிசனம். அந்த திருக்கூத்து தரிசனத்தை ஒவ்வொருவரும்
கண்டு அதனுடைய மேன்மையை பெற்று இன்பத்தை அடைந்து பேரின்பத்தை இல்லறத்தில் வந்து பெறணும்னு எல்லாம் வல்ல இறைவனையும் 18 சித்தர்களையும் நவகோடி சித்தர்களையும் வாழைத்தாயையும் இந்த வேளையில் வந்து குருமார்களையும் வணங்கி சபையை வணங்கி வாய்ப்புக்கு நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்றேங்க. அனைவருக்கும் இத்தகைய ஒரு பெரும்பேறு கிடைக்க வேண்டும் என்று இந்த வேளையில் வணங்கி வேண்டி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி உரையை நிறைவு செய்கின்றேங்க ஐயா. நன்றிங்க. நன்றி. நன்றிங்க ஐயா. 8 ஒரு பெக்குலரான நம்பர் தான். ஆனா அந்த 8க்குள்ளேயும் இருக்கிற இதெல்லாம் நிறைய எங்களுக்கு உணர்த்த விரும்பிய அன்பர்களுக்கு இந்த தளத்தின் சார்பாகவும் குழுவின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அர்த்தனாரி ஐயா, ஐயாவோட உரையை பத்தி தங்களுடைய பின்னோட்டம். வணக்கம். அருண் வந்து ஏதோ ஒரு ஜென்மத்துல ஆர்டிஓ ஆபீஸ்ல பெரிய அதிகாரியா இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா யாரு லைசன்ஸுக்கு போனாலும் 8 போடுன்னு கேட்பாங்க. அது மாதிரி அருண் வந்து 8 எடுத்து வாழ்வியல் அப்படிங்கறதுல அறம், அன்பு, அறிவு, பேரின்பம் இவை எல்லாவற்றையும் எட்டும் வழி எது அப்படிங்கறத இன்னைக்கு நமக்கு ஒரு 30 நிமிஷத்துல எடுத்து சொல்லி இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அருண் வந்து எல்லாவற்றையும் சிறப்பாக செய்யக்கூடியவர். அது மட்டும் இல்ல, அவர் வந்து நானோ டெக்னாலஜில மிகச்சிறந்த ஒரு அறிவியல் அறிஞராக திகழக்கூடியவர். அப்படிப்பட்டவர் வந்து இன்னைக்கு உலகியலையும் அதே நேரத்துல அருளியலையும் ஒப்பிட்டு இல்லறவியலுக்கு அது எவ்வளவு இன்றியமையாதது அப்படிங்கறத சிறப்பா எடுத்து சொல்லியிருக்காரு. அதுலயும் இந்த 8 அப்படிங்கிறது 8 அப்படி பார்த்தா அது எண்ணு பெயர். ஆனா 8 அப்படின்னா அதை தொடுவதற்கு 8 அப்படின்னா அது வந்து வினை சொல். இப்படி பல பரிமாணங்களை உடைய அந்த 8 எடுத்துக்கிட்டது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. ஆனா என்னதான் 8 எடுத்தாலும் 8 மணிக்குள்ள முடிச்சாரு பாருங்க. 8 மணி ஆகாமலே முடிச்சிட்டாரு. அதுவும் அவருக்குரிய ஒரு சிறப்பு. இதெல்லாம் அவரிடத்தில் அவரை நாம் பின்பற்றுவதற்குரிய ஒரு நெறிமுறை அப்படின்னு சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. பாருங்களம்மா கிருத்திகாமா, வணக்கம். வணக்கம். அருணோட உரை கேட்கறதுக்கு வந்து உண்மையிலேயே ஆனந்தமா இருக்கும். அவருடைய அந்த தன்மை வந்து ரொம்ப ஒரு ஒரு குரலுக்கு ஒரு பேச்சுடைய மொழிக்கு ஒரு தன்மை இருக்கும். அதுல அருணனுடைய குரல்ல வந்து என்ன இருக்கும்னா ஒரு குழுமை இருக்கும். அதோட அந்த உச்சரிப்புல அது சொல்லக்கூடிய விதத்துல எல்லாத்துலயுமே ஊடுருவி செல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அத வந்து நான் எப்பவுமே அவருடைய உரையில நான் அவதானிக்கிறது வந்து ரொம்ப நன்றி. நான் உண்மையில ஒரு 2 நாள் முன்னாடி இன்விடேஷன் பார்த்தப்ப கூட எனக்கு வந்து அருண்னு தோணல, யாரும் புதுசா வராங்க அப்படின்னு நினைச்சிட்டு. ஆனா இன்னைக்கு அருணை பார்த்த உடனே ரொம்ப ஆனந்தமா இருந்தது. ரொம்ப என்ன சொல்றது, பணிவான ஒரு மனிதர். நிறைய தெரியும், ஆனாலும் அந்த பணிவு விட்டு அகலாத ஒரு தன்மை இருக்கும். இது வந்து எல்லாருமே கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னொன்னு, நான் பேசுற நிறைய நேரங்கள்ல கூட எல்லாருக்கும் ஒரு சிறு ஆணவ உரை, அந்த ஒரு சொல் இருந்திருக்கலாம். ஆனா அருணுடைய உரையில நான் அந்த மாதிரி ஒரு உரையை கேட்டதே கிடையாது. ரொம்ப அற்புதமான உரை இன்னைக்கு. வாழ்வியலோடு எங்கனம் பார்ப்பது அப்படின்னு கற்பகவல்லியமா வந்திருக்காங்க. அவங்கதான் மிகச்சிறந்த மாடரேட்டர். எவ்வளவு அழகா குறிப்பெடுத்து அத்தனை விஷயமும் சொல்லுவாங்க. அவங்கள மாதிரி அவங்க இருக்கக்கூடிய இடத்துல இப்படி ஒரு ஒரு ஒட்டுமொத்த ஒரு தொகுப்பை வந்து குறிப்புகள் இல்லாம பேசுறதுக்கு எனக்கே கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு அவைய நிர்வாகம் பண்றவங்க அவங்களுக்கும் இந்த இடத்துல நான் ஒரு நன்றியும் ஒரு வாழ்த்தையும் சொல்லிக்கிறேன். அருண், உங்களுடைய உரை ரொம்ப சிறந்த உரை. உங்களுக்கு எல்லாம் தெரியாத இன்னொரு விஷயம் இருக்கு.
தெரிஞ்சிருக்கலாம் ஒரு சிலருக்கு. அருண் வந்து ஒரு ஒரு குடும்பமாக இப்ப நம்ம பேசின அந்த வாழ்வியலை முன்னிறுத்தி தன்னுடைய வந்து அவருடைய குடும்பம் அமைந்திருக்கிறது. அந்த குழந்தை முதற்கொண்டு வெரி வெரி பிளஸ்ட் கிட். அந்த மாதிரியான ஒரு வாழ்வியல் சூழல் உங்களுக்கு. அவர்களுடைய மனைவி ஆகட்டும், அந்த குழந்தை ஆகட்டும், இறை நம்பிக்கை மாத்திரம் அல்ல, அந்த இறை பாதையில் செல்லக்கூடிய ஒரு தன்மையை கொண்டு இருப்பவர்கள். அப்பேற்பட்ட ஒரு அருணினுடைய உரையில வந்து நான் வந்து நிறைய நிதர்சனம், அவருடைய வாழ்வில் பார்க்கிற நிதர்சனத்தை தான் நான் பார்த்தேன். சோ அந்த வகையில இது ஒரு அனுபவ உரையாதான் எனக்கு தோணுது. வாழ்த்துக்கள் அருண். இன்னும் சாதிக்க வேண்டியது, போக வேண்டியது, மனித குலத்துக்கு நம்ம பிறந்ததற்கு உண்டான காரணம் இப்படின்னு நிறைய கண்டறிதல்கள் வந்து அடைந்து இந்த உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு ஆன்மாவாக இருந்து தன்னுடைய பிறவி கடன் தீர்க்க வாழ்த்துக்கள், வேண்டுதல்கள். நன்றி அருள். நன்றிங்கம்மா. நன்றி. நன்றிங்கம்மா. வாருங்க கற்பவல்லி அம்மா. டெய்லி நான் கிளப் ஹவுஸ் ஆன் பண்றதுக்கு முன்னாடி சரித்திரம் படிப்போன்னு ஒரு விஷயத்தை அடிப்பேன். போன உடனே ஃபர்ஸ்ட் மேல கூப்பிட்டுருவாங்க. அவங்களுடைய அந்த தளத்தினுடைய ஆளுமை கிருத்தியம்மா சொன்ன மாதிரி சொல்வதற்கு ஈடு இணை இல்லை. பாருங்கள் அம்மா. வணக்கம். வணக்கங்க ஐயா. உங்க எல்லாரோட அன்புக்கும் முதல்ல நன்றி. அழகேசன் ஐயாவுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். அருண் அவர்களை இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டதுக்கு அழகேசன் ஐயாவுக்கும் தளத்துக்கும் முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அழகேசன் ஐயா அவர் கிட்டத்தட்ட 4 வருடங்களாகவே இந்த நம்ம கேள்வி ஞானம் தளம் அமைக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே தெரியும். திருமந்திரம் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் தான் தளம் அமைஞ்சது. அது எல்லாமே பழைய நினைவுகள் எல்லாமே ஞாபகமும் வந்தது. நன்றிங்க ஐயா. கிட்டத்தட்ட 4 வருடங்களாக ஐயாவோடையும் பயணிக்கிறோம். அதே மாதிரி கிருத்திகா அம்மா, நீண்ட நாள் கழிச்சு உங்களோட குரலை கேட்டது ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. அருண் அவர்களை பத்தியும் சொல்லணும்னா கிட்டத்தட்ட 4 வருடங்களாக குடும்பமாகவே தொடர்ந்து நெருக்கமாக பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. மிக்க மகிழ்ச்சியா இருக்கு. அதோட எங்க ஊர்க்காரர், உடுமலைப்பேட்டைக்காரர் வேற. கிருத்திகா அம்மா சொன்னாங்க நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி எவ்வளவு தெரிஞ்சாலும் தெரியாத விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கும்னு நினைக்கிறேன். அருண் பத்தி நிறைய தெரிஞ்சாலும் இன்னைக்கு அவர் எல்லாம் அழகா பாடுவார் அப்படிங்கறதும் இன்னைக்குதான் தெரிஞ்சது. திருமந்திரம் அப்படின்னு நிறைய கருத்துக்கள் தெரிவிச்சாலும் அதுல இருந்து இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறதும் இன்னைக்கு தெரியும். அதே போல எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். திருமூலர் அந்த ஹார்வர்டு தமிழ் இருக்கை மாதிரி திருமூலருக்காக அந்த சுவாசம் அதெல்லாம் ஆராய்ச்சி பண்றதுக்காக ஒரு இருக்கையும் கொண்டு வரதாகவும் சொல்லி இப்ப நிதி திரட்டுறதற்கான நிகழ்ச்சிகளும் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறதும் கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி சமயத்துல அருண் மாதிரி நிறைய இன்னும் இளம் விஞ்ஞானிகளாக இருக்கட்டும், இன்னும் நிறைய பேரு இந்த கருத்துக்களை இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறதும் கேட்டுக்கிறேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இன்றைய நிகழ்ச்சியில கலந்துகிட்டது அப்படிங்கிறது. உண்மையிலேயே அர்த்தநாரியாக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஐயா தான் சொன்னாரு இன்னைக்கு நிகழ்ச்சி இருக்கு வாங்க அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா நம்ம வரணும்னு நினைச்சாலும் நம்ம தளம் சரித்திரம் படிப்போம் தளம் அந்த நேரத்துக்கு இருக்கிறதுனால இங்க வர முடியறதில்ல. இன்றைக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதற்கும் எனக்கு இங்க பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. அவங்க நம்பரை கொஞ்சம் வாட்ஸ்அப்ல கேள்வி ஞானத்துல ஆட் பண்ணி விடுங்க சார். ஏன்னா இவங்களே தினந்தோறும் பாட்டு படிச்சுடுவாங்க. நன்றி நன்றி ஐயா. நம்ம இப்ப அந்த லிங்க் அனுப்பிடுறேன் ஐயா. வாருங்கள் நம்ம கற்போம். மிக்க நன்றிங்கம்மா. நீங்க விருப்பப்பட்டா கூட சண்டேல நீங்க கூட ஒரு ஸ்பெஷல் லெக்சர் கொடுக்கறதுக்கு அன்போடு தளத்தின் சார்பாகவும் குழுவின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றோம். மிக்க நன்றி. அடுத்து விந்தியாம்மா வணக்கம். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். ஐயா பேசிய சிறப்புரை மிக அருமை. ஐயா வாழ்வியலுக்கானத நுட்பமானத எடுத்துரைத்தார்கள். ஒழுக்கமா இருக்கணும், ஆசைய துன்பத்திற்கு காரணம், பிறன்மனை கூடாது, அப்புறம் இல்லறம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதற்கான திருமந்திரத்தை அருமையா ஐயா பாடுனாங்க. வாழ்வியலுக்கான அந்த பொருளையும் நிரல் படுத்தி ஐயா சொன்னது அருமையா இருந்தது. நன்றிங்க ஐயா. அடுத்து தொடர்ந்து நிறைய கருத்துக்களை எங்களுக்கிட்ட நீங்க பகிர்ந்துக்கங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா.
கர்ப்பவலி அந்த கேள்வி ஞானத்துல இணைஞ்சிருங்க, வாட்ஸ்அப்ல அந்த லிங்க் இது பண்ணி. நன்றிங்கம்மா. அடுத்து சத்யநாராயண ஐயா பேச முடியுங்களா? வாருங்கள் பாஸ்கரன் ஐயா. ஐயா எனக்கு ஒரு மாடல் வேணும், எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லும் போது நான் சொன்னேன், ரோட்டரி பாஸ்கர் ஐயாவுடைய மாடல் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் ரெஃபர் பண்ணேன். அவர் பாடின சாயல் கூட பாத்தீங்கன்னா உங்களை மாதிரியே இருக்கிற மாதிரியே தான் நான் உணர்றேன். மிக்க நன்றி. பாருங்கள் ஐயா. ஐயா வணக்கங்க. அழகேசன் ஐயா உள்ளிட்ட அனைத்து சான்றோர்களுக்கும் எனது காலை நேர வணக்கம். உண்மையிலேயே வாழ்வியல் மற்றும் அறவியல் ரெண்டுமே பிரித்து பார்க்க முடியாது அப்படிங்கிற அந்த உண்மையை வந்து இன்னைக்கு அழகா சகோதரர் அருண் அழகா சொன்னாங்க. உடுமலைப்பேட்டை அப்படின்னாவே எனக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குங்க. ஏன்னா அந்த ராணுவ பள்ளியோட அறிவுரையாளரா அட்வைசரி போர்டில் ஒரு 10 ஆண்டுகள் நான் பணி புரிந்து கொண்டிருக்கின்றேன். அதனால அந்த உடுமலைப்பேட்டை அப்படின்னா ஒரு ஒழுக்கம், நேர்மை, ஒரு பக்தி மார்க்கம் இருக்கிறவங்க சரியா இருப்பாங்க. அந்த பள்ளி இருக்கிறதுனாலே அந்த உடுமலைப்பேட்டையை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு மேன்மையான பார்வை அவர்கள் மீது பதிவதை தடுக்கவே முடியறதில்ல. அப்படி அது உண்மையாகவும் தான் இருக்கு. அந்த பகுதியில அந்த பள்ளியோட வீச்சு, அந்த செயல்திறன் எல்லாமே அந்த மக்கள்கிட்ட பெரிய பிரதிபலிப்பதை நான் பார்க்கிறேன். தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு வகையில இன்றைய உரைக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு ஒரு வழிகாட்டி போல, ஒரு வழிகாட்டி பெயர் பலகை போல நானுமே இருந்திருக்கிறேன் அப்படிங்கிறதுல உண்மையிலேயே இந்த நேரத்துல இந்த அவைக்கு தான் நான் நன்றி சொல்லணும். எது மாதிரி பேசலாங்கும் போது பாஸ்கரன் ஐயா பேசியிருக்காங்க, இது போல பேசுங்க, இது எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு என்னோட உரை இருந்திருக்குங்கிறத இன்னைக்கு கேட்கும் பொழுது அது எனக்கு ஒரு பெரிய பெருமிதமாகவும் இந்த அவையில பெற்ற ஒரு அங்கீகாரமாகவுமே நான் வந்து கருதுறேன். மகிழ்ச்சிங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க. நானுமே இப்ப உள்ளம் கவர்ந்த ஓமைகள் அப்படிங்கிற ஒரு பெரிய நூல் தொகுப்பு எழுதிட்டு இருக்கிறேங்க. அதுல நீங்க குறிப்பிட்டது போல அந்த திருமந்திரத்திலிருந்து இந்த பாடலை பிறர் மனையை நோக்காமை, வீட்டில் இருக்கும் பலாப்பழத்தை விட்டு முள் செடியில் இருக்க ஈச்சம்பழத்தை ஏன் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பாடலை எடுத்து கையாண்டிருக்கிறேன். நீங்க இப்ப சொல்லும் பொழுது மீண்டுமே அதை கேட்பதற்காக ஒரு நல்லது ஒரு தருணமாக அமைஞ்சிருந்தது. இந்த நாளை வழங்கிய இரையாற்றலுக்கும் நன்றியை தெரிவிங்க. ஏன்னா காலையில ஒரு நிகழ்ச்சி இருந்ததுங்க, மகளிர் தின விழாவோட தொடர்ச்சி. அது இன்னைக்கு தள்ளி போனதுனால இன்னைக்கு அவையில இணைய முடிஞ்சது. அதற்காகவும் இந்த நேரத்துல இரையாற்றலுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேன்மையானவர்கள் இருக்கிறீங்க. இங்க நிறைய சங்கதிகள் இந்த அவையின் மூலமா உலகுக்கு கிடைக்க எப்பொழுதுமே ஒரு நல்லதுக்கு கொண்டாட்டம் குறைவா தான் இருக்கும். எண்ணிக்கை கேட்பவர்களோட எண்ணிக்கையோ கலந்து கொள்வர்களோட எண்ணிக்கை எப்படி குறையா இருக்கும். ஆனாலும் இந்த ஒவ்வொருவரும் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு இணையானவர்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா ஒரு கதற்கடையில எப்பவுமே குறைவா தான் இருக்கும். காதி போந்து வச்சு அவர் மட்டும் உட்கார்ந்து இருப்பாரு, பெரிதா விற்பனை இருக்காது. ஆனாலும் அங்க இருக்கிறதெல்லாம் அக்மார்க் பொருட்களாக இருக்கும், நல்ல தரமான பொருட்களாக இருக்கும். ஆனா இன்னொரு கடையை வந்து திறக்கிறதுக்கு முன்னாடியே கூட்டம் மொய்க்கும். அது உடலுக்கு ஊறு விளைவிக்கக்கூடியதா இருக்கு. இதுதான் உலகை நீதி. அது அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அப்படிதான் இருக்கு. அதனால நம்ம எப்போதும் எண்ணிக்கையை பத்தி கவனம் கொள்ளவே வேண்டியதில்லை. ஆனாலும் இது பல கோடிக்கணக்கான நபர்களை சென்றடையும். நம்ம சொல்ற ஒவ்வொருத்தரும் ஒரு மேடையில உரையாற்றுகிறவர்கள், பல்வேறு தளங்கள்ல பயணிக்கிறவங்க, அவங்க இதை எடுத்து ஆளுவாங்க அப்படிங்கிற அந்த சிந்தனையோடு நம்ம செயல்படணுங்கிறத இந்த நேரத்துல நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். அதனால எண்ணிக்கை பெரிதல்ல, எந்த இடத்துல உரை நிகழ்த்துக்கிறோம் அப்படிங்கிறதுதான் நமக்கான ஒரு அங்கீகாரம் அப்படின்னு நினைக்கிறேன். அது போல இந்த அவை அப்படிங்கிறது எப்பொழுதுமே ஒரு மேன்மையான செய்திகளை மட்டுமே பகிரக்கூடியது. வாழ்வியல் வேறல்ல, அறம் வேறல்ல அப்படிங்கிற அந்த விஷயங்களை பிரித்து பார்க்க இயலாத அளவுல எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. எட்ட ஒரு திரைப்பட பாடல்ல வர சங்கதியை வச்சு நம்ம இன்னைக்கு ஒரு உரை நிகழ்த்த முடியுங்கிறதுக்கு உதாரணமாக இந்த உரை இருந்தது. அன்பு சகோதரர் அருண் அவர்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். வரும் நாட்களில் இன்னும் அவர் மேலும் பல ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்து வரும் காலத்திற்கு மிகவும் பயனுள்ளவராக வாழ வேண்டும் வாழ்த்து. நல்ல வாய்ப்பு. நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. உடும்புக்கும் உடுமலைப்பாட்டுக்கும் தொடர்பு இருக்குமான்னு தெரியல. எடுத்த கருத்துக்கெல்லாம் நீங்க ரொம்ப உடுமையா அதாவது கெட்டியா பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்றது தெரியுது. இந்த தளத்துல உடுமலைப்பாட்டுகளுடைய பங்களிப்பாளர் அதிகமாகவும் இருக்கின்றது. மிக்க நன்றி. எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாகவும் ஒருங்கிணைக்கும் பயணிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். வாருங்கம்மா கௌரி அம்மா, வணக்கம். நன்றிங்கய்யா. ரொம்ப அருமையான உரையா இருந்தது. அதோட சேர்ந்து அன்பான உரையாவும் இருந்தது. ரொம்ப அன்பா பேசுனீங்க. எல்லாருக்கும் தேவையான மந்திரத்தை நீங்க கரெக்டா தேர்ந்தெடுத்து
அதை எளிமையா எப்படி சொல்லணும்னா அதையும் பார்த்து சொன்னீங்க. ரொம்ப அருமையா இருந்ததுங்கய்யா. நீங்க ஏன் தயங்கினீங்கன்னு தெரியல பேசுறதுக்கு. பாஸ்கரன் ஐயாவும் அவங்க பேசுறதுக்கு அவங்களோட உரையிலையும் பாத்தீங்கன்னா ரொம்ப தயக்கமா தான் வந்தாங்க. இந்த இந்த குழுவே ரொம்ப அன்பான குழுங்கய்யா. நானே பேசுறேன்னா பாருங்களேன், எனக்கே நிறைய தவறுகள் இருக்கும். நான் பேசுறதுல உச்சரிப்புல இருக்கும், வார்த்தைகளுக்கும் நிறைய இருக்கும். நானே பேசுறேன்னா அவங்க அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த குழுல இருக்கவங்க அவ்வளவு அன்பா இருக்கிறாங்க. நம்மளோட இதெல்லாம் எதுவுமே எடுத்துக்கிறது இல்லை. அதனால இந்த குழுல பேசுறதுக்கு யாருமே யோசிக்க வேண்டாம். நானே பேசிட்டு இருக்கேன்றதுனால நீங்க யாருமே உங்களோட கருத்துக்கள் சொல்லணும்னா நீங்க தைரியமா சொல்லலாம். எல்லாமே அவ்வளவு அருமையான உரை சொல்றீங்க. தயக்கமே வேண்டாம். மீண்டும் மீண்டும் வரணும்னு கேட்டுக்கிறேன் ஐயா. நன்றி, அனைவருக்கும் நன்றி. நன்றிங்கம்மா. இறுதியாக நம்ம ராஜன் ஐயாவுக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் தான் கண்டெடுத்து இங்க நமக்கு அந்த முத்தை நமக்கு ரெஃபர் பண்ணது. அப்புறம் ஐயாட்ட பேசும்போது ஐயா உடனே ஒத்துக்கிட்டாங்க. மிக்க நன்றி. வாருங்க ராஜேந்திரன் ஐயா, வணக்கம். ஐயா, தளத்தில் உள்ள மேன்மையானவர்களுக்கு அனைவருக்கும் நான் வணக்கங்க. எல்லாம் யாருக்கும் பல கோடி சூரியன் மாரி ஒவ்வொருவரும் ஒரு சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் தான். இங்க முதல்ல அருணையாக நன்றி சார் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் கேட்ட உடனே அவங்க சமாளிப்பாங்களோ சமாளிக்க மாட்டாங்களோன்னு நினைச்சேன். ஆனா சமாளிச்சாங்க. அது போய் உங்கள்கிட்டயும் சொன்ன நீங்களும் சமாளிச்சிங்க. அப்ப இந்த உலகத்துக்கும் இந்த ஒரு செய்தி மாரி செய்திகள்லாம் கிடைக்கணும். சிறப்பான செய்தி எப்படின்னா, இப்ப கெத்திக்காம கேட்டு சொன்னாங்க, சொல்லுவாங்க அடிக்கடி எல்லாரும் நம்ம பங்கு பெறணும்னு. அது பங்கு பெறறவங்க பயன் பெறும்போதுதான் பலன் அதிகமா இருக்கும். நம்மளும் கேள்வி நகனத்துல கேட்டுன்னு தான் இருக்கிறோம். அதனால எனக்கு ரொம்ப பிரமிப்பான ஆளு இந்த பிரணவன் போடுறாரு பாருங்க, பேரு மாட்டிக்கினாரு பாருங்க. என் வாழ்க்கையில அவர் ஒரு பிரமிப்பு தான் எனக்கு. அவர் அவ்வளோ தமிழ் அவர் மாதிரி இருந்தா தமிழ்ல இவ்வளவு தவறாலாம் பேசுறதுலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. அவர்கிட்ட படிச்சவங்கலாம் நிறைய பேர் தமிழ் தவறா பேசுறாங்க. அது கஷ்டமாவா இருக்கும். அதனால ஐயா இந்த பிரமிப்பு அதிகம் உள்ளவங்க அர்த்தனாரி ஐயா தான். என் மனதை அவங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்காது. இருந்தாலும் முயற்சி எடுப்பேன். பேச முடியாது எனக்கு காலம் கருதி. ஐயா அருணையா அந்த சித்தர்கள் தளத்துல மூலியமா ரொம்ப சிறப்பா எல்லாரையும் வழி நடத்துவாங்க. அது மாதிரி இங்க வாய்ப்பு இருக்கிறவங்க கூட ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கன்னாக்கா சாயந்திக்கிழமை இரவு மாலை 6 மணிக்கு ஆரம்பிச்சு தோராயமா 8 மணி எல்லாம் அந்த சித்தர்கள் தளத்தை சிந்திச்சுட்டு முடிப்பாங்க. வாய்ப்பு இருக்கவங்க அதுலயும் கலந்துங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. அழகேசன் ஐயாவை தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த உங்களை தேர்ந்தெடுத்ததுக்கு அனுமதிச்சது எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். அப்புறமா உடல் சீக்கிரமா செரிக்கிறதுக்கு இந்த புட்டு செஞ்சாக்கா, புட்டு சாப்பிட்டாக்கா உடலும் செரிக்கும். அது மாதிரி ஐயா இந்த 8 பகுதி எடுத்து புட்டு வச்சு எல்லாருக்கும் சிறப்பா இந்த விருந்தை அளிச்சாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாய்ப்புங்க. நன்றி ஐயா. வேற யாரும் அது மாதிரி தொடர்புகள் படுத்தக்கூடிய நண்பர்கள் இருந்தா கூட தெரிவிக்கலாம். நமக்கு மாதம் ஒரு சிறப்பு நல்ல ஆட் பண்ணிக்கிற. மிக்க நன்றி. கீழே இருக்கிற அன்பர்கள் சந்தோஷ், பவளமணி அம்மா, திவாகர், அரங்கோ, தீனதயாளன், திவாகர், சத்யநாராயணன் கருத்துக்கள் சொல்லணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இல்லைன்னா தளத்தை நிறைவு செஞ்சலாம் நினைக்கிறேன். வாருங்கள் ஐயா. அரங்கோ ஐயா. அவையோருக்கும் வணக்கங்க ஐயா. அருண் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. எட்டாத விஷயங்களை எட்டும்படி சொல்வது கற்றறிந்தவர்களுடைய கடமை. அதுல சிறப்பாக ஆற்றி வரும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஐயா அருண் ஐயாவுக்கு மிக மிக நன்றிங்க ஐயா. இந்த காலை நேரத்துல ஒரு எளிமையான ஒரு திருமந்திர விளக்கத்தை ஒப்புமையோட சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப இனிமையா இருந்துச்சு. யாருமே முழுசா படிச்சிருக்க மாட்டாங்க. திருமந்திரத்தை வாசிப்பது யார வேணா படிக்கலாம், நாவல் படிக்கிற மாதிரி வாசிக்க முடியும். ஆனா உணர்ந்து அதை திருமந்திரத்துல ஆழம் கால்படுவது பல பிறவிகளாலும் முடியாத காரியம். அதனால நீங்க முழுசா வாசிக்கலன்னு நீங்க சொன்னீங்கன்னாலும் அது மனிதர்களால சொல்றது ஒரு முனிவர்களுக்கு சொல்லப்பட்ட நூல். அது அந்த மாதிரி ஒரு தவ யோகிகளுக்கான நூல். அது நம்ம வெறும் மனிதர்கள்ன்றனால நீங்க வாசிச்சாலும் அதை நேசிச்சாலும் அதை சுவாசிச்சாலும்
திருமந்திரம் வந்து ஒரு பிறவிக்குள்ளே அடங்காத நூல்ன்றதான் என்னுடைய கருத்து. அதனாலதான் அது வந்து பல இடங்கள்ல தேடி தேடி அதை வந்து நம்ம வந்து கற்றுக்கொள்ள விரும்புறோம். பல குருமார்கள், பல ஆன்றோர்கள், சான்றோர்கள், எவ்வளவு பேர் அது ஞானிகள் வந்து அதுல மூழ்கி முத்தெடுத்திருக்காங்க. நம்மளும் அதுல வந்து ஒரு கரை ஓரமா நின்று அதை வந்து திருமந்திரத்துல கால் நினைத்துக் கொள்கிறோம். அதனால அவ்வளவு எளிமையா நீங்க அதை வந்து வாழ்வியல் நெறிகள் அதுல உள்ளதை நீங்க தொட்டு காமிச்சிருக்கீங்க. மிக்க நன்றிங்க ஐயா, சிறப்புங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. அரங்க ஐயா கூட மார்ச்ல அடுத்த வாரத்துல இல்ல அடுத்த 2 மார்ச்ல சிறப்பு சிந்தனைக்கு அன்போடு அழைக்கின்றேன், பாருங்க ஐயா. திருவருள். அருண் ஐயா ஏற்புரை எடுத்துக்கலாங்களா? நன்றிங்க ஐயா. ஐயா நன்றிங்க ஐயா. நம்ம அவையில ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த ஒரு அன்பை எப்ப வந்தாலும் உணர முடியுங்க. இன்னைக்கு உங்களுடைய எல்லாருடைய கருத்துக்களை கேட்கும் போது அதுதான் எனக்கு தோணுச்சு. எல்லாருடைய அன்பையும் முழுமையா பெற்றது போல உணர்ந்தங்க. கிருத்திகா அம்மா, அதே போல நம்ம அர்த்தநாரி ஐயா ரொம்ப சிறப்பா சொன்னாங்க, வள்ளி சொன்னாங்க, அதே போல பாஸ்கரன் ஐயா சொன்னாங்க. அவங்களுடைய உரையை நிச்சயமா நான் குறிப்பிட்ட துவக்கத்திலேயே சொன்னேன். அவங்க அந்த வரிசைப்படுத்தின விதம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப எளிமையா புரிந்து கொள்ற மாதிரி இருந்துச்சுங்க. அந்த எண்ணிக்கையிலான திருமந்திரத்தை அணுகலாம் அப்படிங்கறது அந்த 1 முதல் 10, அதுக்கு மிக்க நன்றிங்க ஐயா. ஒரு பெரும் வழிகாட்டியா தான் உங்களை பாக்குறோம். அதே போல ராஜேந்திரன் ஐயா பெரியவங்க இருக்காங்க, அவங்களுக்கு நன்றி. அவங்க அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு நன்றி. அழகேசன் ஐயாவுக்கு நன்றிங்க. விந்தியா அம்மா, கௌரி அம்மா, எல்லாருக்குமே இந்த வேலையில நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே போல அரங்கு ஐயா வந்து தொடர்ந்து சித்தர் சிந்தனையிலையும் வருவாங்க. அவங்க அந்த பக்தி சார்ந்து நிறைய சிறப்பான கருத்துக்களை பகிர்ந்துக்குவாங்க. தமிழ்லையும் ரொம்ப அழகா அந்த ஒவ்வொரு சொல் விளக்கமும் அந்த உட்பொருள் எல்லாம் ரொம்ப சிறப்பா சொல்லுவாங்க ஐயா, பதம் பிரித்து. மிக்க நன்றி. நீங்களும் வந்து கேட்டுட்டு உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க. அனைவருக்கும் இந்த வேலையில நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே போல கேட்கும் தளத்துல இருந்து கேட்டுக்கொண்டு இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி. பாஸ்கரையன் ஐயா குறிப்பிட்டது போலங்க, இது போன்ற சிறந்த கருத்துக்களையும் நல்ல விஷயங்களையும் பேசக்கூடிய தளங்கள்ல குறைவானவர்கள் வர்றாங்கிற ஒரு வருத்தம் எங்களுக்குமே இருக்கும். எப்பவுமே சித்தர் சிந்தனையிலும் சொல்லுவோம், ரொம்ப குறைவா 4 பேர் 5 பேர் தான் வருவாங்கன்னு. இருந்தாலும் நம்மளுடைய கடமையை தொடர்ந்து ஆற்ற வேணும் அப்படிங்கிறத இன்னைக்கு அவங்க வலியுறுத்தி சொன்னாங்க. நம்ம ஒவ்வொருவருக்குமே ஒரு பொறுப்புகள் இருக்கு. அதை உணர்ந்து நம்ம அவங்கவுங்க கடமையை சிறப்பான முறையில இது போன்ற தளங்களை அமைத்து கொடுத்து இதை வழி நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய அழகேசன் ஐயா போன்ற பெரியவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். போன்ற ஒரு சில தளங்கள் தான் இது போன்ற ஆன்மீகம் சம்பந்தமான வாழ்வியலுக்கு தேவையான விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றாங்க. அந்த வகையில தொடர்ந்து வாரத்துல 1 நாள் செய்யறது, மாதத்தில் 1 நாள் செய்யறதே சிரமங்க. இதுல தினந்தோறும் வந்து சிந்திக்கிறது, அதை தளத்தை வழி நடத்துறது என்பது ரொம்ப பெரிய விஷயங்க. அதே போல இந்த தளத்தை வழி நடத்துவதற்கு துணையாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் சத்யநாராயண் ஐயா இருக்காங்க. அதே போல மாடரேட்டர் ஐயா, அனைவருக்குமே வந்து நான் இந்த வேலையில நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றிங்க. உடுமலைப்பேட்டை பத்தி பாஸ்கரன் ஐயா சொன்னீங்க, மிக்க நன்றிங்க. வள்ளி அவங்களும் உடுமலைப்பேட்டையில இருந்து இருக்காங்க. நிச்சயமாங்க அங்க அந்த ஒரு பகுதிக்கா என்னன்னு தெரியல, திருமூர்த்தி மலை தண்ணீரையும் குறிப்பிடுவாங்க. அந்த மண்ணிலையும் அந்த கோவை பகுதிங்கிறதுனால என்னன்னு தெரியலீங்க, அந்த பாஷையில அப்படி ஒரு கலந்து வந்துருதுன்னு நினைக்கிறேன். நல்ல ஒழுக்கம் வருவதெல்லாம் வந்து குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் நன்றிங்க. பெற்றவர்களுக்கும் இந்த வேலையில நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உண்மையாவே அந்த பகுதி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பகுதி தான். வாய்ப்பு இருக்கிறவங்க வாங்க. பழனி மலை கூட பக்கத்துல இருக்கு, போகர் ஐயா பக்கத்திலேயே இருக்காங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து அந்த பகுதியில நிறைய நல்ல இது இருக்கு. ஏன்னா வால்பாறை கூட பக்கத்துல தாங்க நம்ம அறிவு திருக்கோயில் இருக்கு. அதனால எல்லாரையுமே வரணும்னு ஒரு வரவேற்பும் கொடுத்துட்டு, எப்ப வந்தாலும் நீங்க உடுமலையில இருந்தா நிச்சயமா எண் இருக்குது, தொலைபேசி எண், நீங்க தொடர்பு கொள்ளுங்க, அங்க சந்திப்போம். நன்றிங்க ஐயா, வாய்ப்புக்கு மிக்க நன்றி. எல்லா வளமும் நலமும் எல்லோரும் பெற்று சித்தர்களுடைய அருளும் இறைவனுடைய அருளும் பரிபூர்ணமாக எல்லோருக்கும் கிடைத்து எல்லோரும் வாழ்வில் உயர்வு பெற வேண்டும், அந்த உயரிய நிலையை அடைய வேண்டும். சித்தர்களும் ஞானிகளும் பெற்ற பெரும் பெறுவதற்கு இறையர்களும் குருவர்களும் துணை செய்யணும்னு கேட்டுக்கொண்டு இந்த ஏற்புரையை நிறைவு செய்யறங்க. வாய்ப்பு அளித்தமைக்கு மிக்க நன்றிங்கய்யா. நன்றிங்க ஐயா. இந்த தளத்தின் சார்பாகவும் குழுவின் சார்பாகவும் தங்கள் பங்கேற்றும் நல்ல ஒரு
உரையை நிகழ்த்திய தங்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த தருணத்தில் எப்போதும் பயணித்துக் கொண்டிருக்கின்ற கிருத்திகம்மாவா இருக்கட்டும், எங்க தளத்தினுடைய டிக்ஷனரியாக விளங்குகின்ற அர்த்தனார் ஐயாவாக இருக்கட்டும், தளத்துக்கு நான் வந்து ரெடியா இருப்பாங்க. எப்போனாலும் உங்களுக்கு உறுதுணையாக முட்டு கொடுப்போம், வழிநடத்தவும் ரெடியா இருக்கின்ற கௌரி அம்மா அவர்களுக்கும், சார் நான் டெய்லி வந்து திருமந்திரம் படிச்சுதான் தீருவேன் அப்படின்னு கங்கணம் கட்டுக்கொண்டு இருக்கின்ற விந்தியா அம்மா அவர்களுக்கும், புதிதாக இணைந்த கற்பகொள்ளி அம்மையார், பாஸ்கரன் ஐயா, ராஜேந்திரன் ஐயா, அவங்க இருக்கிற தளத்துல எல்லாரையும் ஒரு முறை மீண்டும் வணங்கி, மகேந்திரன் ஐயா லேட்டா இருந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்கிறீங்க, பேச முடியுங்களா? நிச்சயமா ஐயா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம், உற்சாகமான வணக்கம். நான் இப்பதான் அப்படியே வரும் பொழுது நம்ம அவை இன்னும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குமா அப்படின்னு ஒரு பார்வை பார்க்கலாம்னு வரும் பொழுது சிறப்பா நம்ம அருண் உரையாடிட்டு இருந்தாரு. நான் நிச்சயமா போயிட்டு அதோடைய பதிவை கேட்கிறேன். ரொம்ப ரொம்ப மகிழ்வு, நிறைவு. நிச்சயமாக இது இந்த ஆன்ம சுவாசம் தளம் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை வந்து செய்து கொண்டிருக்கிறது. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்ற மாதிரி இந்த இறை அருள் ஒரு கருவியாக வைத்துக்கொண்டு உங்களுடைய அற்புதமான இந்த ஒரு முன்னெடுப்பு மூலமாக அந்த தொடர் பயணம், அருட்பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக இதுல பங்கெடுத்து கேட்பதே கூட வந்து இது வந்து ஒரு திருக்கோயிலுக்கு சென்று தினமும் சென்று வருவதற்கு சமமானதாக இருக்கும். ரொம்ப ரொம்ப மகிழ்வும் நிறைவும், மகிழ்ச்சி, சிறப்பு. மீண்டும் வருகிறேன். நன்றி, நன்றிங்க ஐயா. கௌரி அம்மா தளத்தை நிறைவு செஞ்சிருங்கம்மா. நன்றி. ஐயா வாய்ப்புக்கு சொல்லுங்கம்மா. இல்ல ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது, எல்லாருமே பேசுனது கேட்டது. இன்னைக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு இன்னொரு முறை நன்றி சொல்லணும்னு தோணுச்சு. நன்றி, அனைவருக்கும் நன்றி. நன்றிங்கம்மா. சண்டே வாங்க, அடுத்த மாசம் நீங்க பேசணும், எனக்கு டைட்டில் கொடுங்க. நிச்சயமாங்க, நான் வாட்ஸ்அப்லயே நான் இன்னைக்கு இணைஞ்சிட்டேன், அதையும் சொல்லிக்கணும்னு நினைச்சேங்க. நன்றி. நன்றிங்கம்மா. நன்றி, அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கு இணைந்த அனைவருக்குமே நன்றி. இன்னைக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது, நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுக்கணும். இந்த இணைந்த கேட்கும் தளத்தில் இணைந்த அனைவருக்கும் நன்றி. தளத்தை நிறைவு செய்து கொள்கிறோம். நன்றி.